ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம 15th கிளாஸில் இருக்கோம். ஸோ இதோட 3rd வீக் வந்து நமக்கு முடிய போகுது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிளட் ரிலேஷன்ஸ், அதாவது ரத்த உறவுகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ சில கொஷின் பேப்பரில் வந்து இது வராமல் இருந்திருக்கு. சில கொஷின் பேப்பரில் ஒரே பேப்பரில் 3 கொஷின் வந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்லி ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஓரளவுக்கு தெளிவு இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இதை நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த ஒரு பெருசாக கஷ்டமும் வரப்போகிறது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்கோரிங் ஏரியா. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி வந்து அது மல்டிபிள் ஆகுது அப்படியெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அதை வேறு என்னென்ன ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், டிவிஷன் ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து வந்து டிவிசிபிலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிவிசிபிலிட்டி பை 2, 4, 8, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 9, 11, 13, 7, அப்புறம் 15 மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எப்படி கோப்ரைம் எடுத்துகிட்டு 5 into 3 பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லேயே வந்து நம்ம பர்சன்டேஜும் சேர்த்து பார்த்து டிவிசிபிலிட்டி கூடயே பர்சன்டேஜும் பார்த்துருப்போம். அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், லாபம் நஷ்டம், அதுக்கப்புறம் வந்து தள்ளுபடி அது. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பர்சன்டேஜில் படித்த நிறைய விஷயத்தை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் பண்ணுவோம். 20% ப்ராஃபிட்னா 0.2 அப்படின்னு ஒரு ஃபேக்டர் எடுத்து 1 + 0.2, 20% லாஸோ 20% டிஸ்கவுண்ட்டோ இருந்துச்சுன்னா 1 - 0.2 எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், ஆவரேஜ், ஏஜஸ். ஸோ ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், விகிதம், விகிதாச்சாரம். ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சராசரி. அப்போ அதை வச்சு ஏஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு ரேஷியோ வச்சு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபாதர் டு மதர் வந்து இந்த ரேஷியோவில் இருந்துச்சு, மதர் டு சன் இந்த ரேஷியோவில் இருந்துச்சு, ஃபாதர் டு டாட்டர் இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரேஷியோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏஜஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஆவரேஜஸ். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ், ஏஜ் அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கு ரிலேஷன் என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக பிரின்சிபல் மட்டும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தராமல் பிரின்சிபல்லேருந்து வர ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் தரும். தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ A = P × 1 + R/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, பவர் n அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகேங்களா. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா A does a job in so and so days, B does a job in so and so days. ஸோ A and B சேர்ந்து வேலை பார்த்தா எப்படி, இல்லை வந்து C வந்து ஒரு 4 நாள் வேலை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் போயிடுறாரு, இல்லை ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க 6400, ABC இத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒர்க் எஃபிஷியன்சி அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்துருப்போங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்குக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வேலை பார்த்தா 4 ஆட் பண்ணும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பைப் ஃபில் பண்ணும், ஒரு பைப் எம்டி பண்ணும் டேங்க் அப்படின்னா A + B - C அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ நேரம், வேகம், தூரம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ஸை வச்சு பார்த்துருப்போம், ட்ரெயின்ஸை வச்சு பார்த்துருப்போம். இதுலேயுமே வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ காருக்கும் ட்ரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கார் வந்து ஒரு காரோ பஸ்ஸோ வந்து ஒரு சிங்கிள் பாடியாக பார்த்துருப்போம். ட்ரெயின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயினை வச்சு பார்த்துருப்போம். அது வந்து ஒரு போலை கிராஸ் பண்ணும்போது என்ன எப்படி பண்ணணும், பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா, ஸோ ட்ரெயின், கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்டேபிளாக இருக்கும், அது ஓடுற பாதை, அதுக்கப்புறம் வண்டி மட்டும்தான் மூவ் ஆகும். ஆனால் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் அந்த ஆறும் மூவ் ஆகும், போட்டும் மூவ் ஆகும். அது அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் போகுதுன்னா ஆற்றோட வேகமும் சேர்ந்துடும், அப் ஸ்ட்ரீம் போகுதுன்னா எதிர்நீச்சல், அதனால் ஆற்றோட வேகத்தை மைனஸ் பண்ணும். அதில் ஆவரேஜ் ஸ்பீடு அதெல்லாமே பார்த்துருப்போம். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2uv/u + v அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 10 and 12 அப்படின்னு இருந்துச்சுன்னா டைரெக்டாக 11 போட்டக்கூடாது, 2 × 10 × 12/10 + 12 அப்படின்னு போடணும்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன், மீடியன், மோடு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஜாமெட்ரி, மென்சுரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் ஏரியானா என்ன, 2Dக்கு பெரிமீட்டர்னு ஏரியா வரும், 3Dயில் இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வால்யூம்னு வரும். சர்ஃபேஸ் ஏரியாவில் சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த 2Dயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கொயர்ஸு, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் சர்க்கிள், ராம்பஸ் இப்படியெல்லாம் பார்த்துருப்போம். இதே 3Dயில் வந்து பார்க்கும்போது நம்ம சிலிண்டர், கோன், கியூபு, கியூபாய்டு, ஸ்பியர் அந்த மாதிரி
பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ். ஸோ அது கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இதில் வரல, பட் நம்ம சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறக்காக பார்த்துருப்போம். ஸோ கிளாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துச்சுன்னா 360 டிகிரி. ஸோ 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிட் முள் மட்டும், ஓகே, நிமிடம் முள் மட்டும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும். அதனால் 360 டிகிரி, 60 மினிட்ஸ்க்குனால ஒரு மினிட் வந்து மினிட் ஹேண்டுக்கு வந்து 6 டிகிரிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இதே ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸில் ஃபுல் ரொட்டேஷன் வரும். அப்போ 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 டிகிரி தான் மூவ் ஆகும். அதே ஒரு நிமிஷத்துக்கு வந்து 0.5 டிகிரி தான் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேலண்டர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லீப் இயர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th செஞ்சுரி தான். 400, 800, 1200, 1600, 2000, 2400 மட்டும்தான் லீப் இயர். அதே அந்த 1100, 1300, 1700 லீப் இயர் வராது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்புறம் அந்த ஆட் டேஸ்ங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? நார்மலாக ஒரு இயரில் ஒரு ஆட் டே இருக்கும். இதே லீப் இயர்னா 2 ஆட் டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அனாலஜியில் ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷனை வச்சு ஆட் ஒன் அவுட்டா இல்லை அடுத்த ரிலேட்டிவாக வர்றது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஆல்ஃபாபெட் அண்ட் நம்பர் சீரீஸில் ஸோ பேசிக்காக வந்து ஸோ அந்த வரிசையில் அந்த ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, இல்லை வேரியிங்காக இருக்கா, இல்லை வேரியிங்லேயே வந்து அடிட்டிவாக இருக்கா, இல்லை மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸில் அந்த ப்ளஸ் மைனஸை வந்து ஸோ ப்ளஸ் இஸ் ரிட்டன் அஸ் மைனஸ், மைனஸ் இஸ் ரிட்டன் அஸ் மல்டிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பண்ணணும்னு பார்த்துருப்போம். கோடிங் அண்ட் டிகோடிங் நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஒரு லாங்குவேஜுக்கு என்ன கோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிளட் ரிலேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிளட் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட காமன் பேட்டர்ன். 100 கொஷின்ஸ் இருக்கும். 90 மினிட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணோம். இதில் கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ 3 கொஷினை தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக எழுதுனா ஒரு கொஷின் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு கொஷினை தப்பு எழுதுனீங்கன்னா -0.33 மார்க்ஸ் வந்து நம்மக்கிட்ட போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த 20 கிளாஸஸில் இந்த ஏரியாவை கவர் பண்ணோம். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பிஒய்க்யூ கவர் பண்ணும்போது அதுலேயே சேர்த்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த பின்னால் அந்த லாஸ்ட் வீக் 5th வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிவிஷன் மேரத்தான் செஷன்ஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஐடியா வேணும். பிளட் ரிலேஷன்ஸ்னால் எதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளை வச்சு ஃபீமேலை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து ஃபீமேலுக்கு. அதே மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில இதில் ட்ரையாங்கிள் போடுவாங்க, சில இதில் ஸ்கொயர் போடுவாங்க. ஓகேங்க, உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கொயர் வந்து மேலுக்கு. இதெல்லாம் யூனிவர்சல் ரெப்ரசன்டேஷன். ஏன் வந்து நம்ம வந்து இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது கீ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்தாங்கன்னா மேரிட்டல் ரிலேஷன். இது மேரிட்டல் பாண்ட், அதாவது திருமண உறவு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்ளிங் ரிலேஷன். சகோதர உறவு. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் லைன் வந்துச்சு அப்படின்னா வந்து பெற்றோர் உறவு. சரிங்களா? ஸோ இப்படித்தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ பேசிக்காக எக்ஸுங்கிற ஒருத்தர் இங்கே இருக்கார் அப்படின்னா வந்து அவருக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட், அதுக்கு மேலே வந்து கிராண்ட் பேரண்ட், சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் பேரண்ட்னு போகும். ஓகே, அதையும் சேர்த்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன், அவருக்கு மேலே பேரண்ட் இருப்பாங்க, அதுக்கு மேலே கிராண்ட் பேரண்ட், அதுக்கு மேலே கிரேட் கிராண்ட் பேரண்ட். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கிட்ஸு, கிராண்ட் கிட்ஸ், அதே மாதிரி கிரேட் கிராண்ட் கிட்ஸ்.
ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை ஆர் பெற்றோர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி. அது வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டின்னு. ஓகேங்களா. இது டைரக்ட் பிளட் ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டைரக்ட் பிளட் ரிலேஷன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா வந்து ஓகே. ஸோ ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெஃப்யூ நீஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். ஆணாக இருந்தால் நெஃப்யூ, பெண்ணாக இருந்தால் நீஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு இது வருது, இவங்களுக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க அங்கிள் ஆண்ட் அப்படின்னு வரும். சரிங்களா. அங்கிள் ஆண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெண்டு இது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வேறு வேறு ஜெனரேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த நெஃப்யூ நீஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன் கம்மி. ஸோ இவங்களும் ஒரே ஜெனரேஷன். இவங்களும் ஒரே தலைமுறை. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மெட்டர்னல் பெட்டர்னல் ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மெட்டர்னல் ஆண்ட் ஆர் மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட் ஆர் பெட்டர்னல் அங்கிள்னு பார்ப்போம். ஸோ மெட்டர்னல் அப்படின்னா தாய் வழி, பெட்டர்னல் அப்படின்னா தந்தை வழி. ஓகேங்களா. ஸோ இப்போது எக்ஸுங்கிறவருக்கு அவங்க அம்மாவோட சகோதரர் யார் அப்படின்னா வந்து மெட்டர்னல் அங்கிள், தாய் வழி மாமன். ஓகேங்களா. ஸோ அதே வந்து அவங்களோட சகோதரி யார் அப்படின்னா வந்து மெட்டர்னல் ஆண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே எக்ஸுக்கு அவங்களோட தந்தை வழியில் ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வந்து அவங்க பெட்டர்னல் அங்கிள். ஓகேங்களா. ஸோ அதே இது அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டர்னல் ஆண்ட். சரிங்களா. பெட்டர்னல் ஆண்ட். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் பார்க்கலாம். ஸோ எக்ஸுங்கிற ஒருத்தருக்கு இருக்காங்க, அவங்களோட அப்பா, அவங்களோட அப்பாவுக்கு சாரி அவங்களோட அம்மா இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து மதர். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து மதர். அப்போது இவங்க வந்து மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், இவங்க மெட்டர்னல் கிராண்ட் மதர். சரிங்களா. அதே மாதிரி பெட்டர்னல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது அடுத்து இன்லாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே அதே எக்ஸுங்கிற ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மேல்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சிஸ்டர் இன் லா. ஓகேங்களா. ஸோ இவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் இன் லா, இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதர் இன் லா. ஓகேங்களா. ஸோ அந்த ஒருத்தர் அவரோட திருமணமான உறவு மூலமாக வர்றது
அவங்களுக்கு ஃபாதர்னா ஃபாதர் இன்லா, மதர்னா மதர் இன்லா. ஓகேங்களா? ஸோ இவருக்கு இவர் வந்து மருமகன். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ சுபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பிரதரோ சிஸ்டரோ இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தரை காமிச்சு அந்த அந்த மேன் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் மை மதர்ஸ் டாட்டர் இன்லா. ஓகே, அவருக்கு தாய் சகோதரர்கள் இல்லை அப்படின்னா அவர் மட்டும்தான் ஒரே ஆள். அப்போ அவங்க மதர்ஸ் டாட்டர் இன்லானா அவங்க ஒய்ஃபு. ஓகேங்களா? ஸோ அப்போ சுபம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஒருத்தங்களை காமிச்சு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க அவங்க மதரோட டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேசிக்காக சுபம் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா அவரையே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஓகேங்களா? செல்ஃபாக அவரையே பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கே இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட டாட்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அவரை தான் சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து ஸோ பாயிண்டிங் டு அ லேடி. ஓகேங்களா? ஸோ ஒரு லேடியை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ பாயிண்டிங் டு அ லேடி ஜெயந்த் சேஸ். ஸோ ஜெயந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷீ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பிரிக்ஷித். ஓகேங்களா? ஸோ அந்த லேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிஸ்டர் ஆஃப் பிரிக்ஷித். ஓகேங்களா? ஸோ பிரிக்ஷித். ஸோ பிரிக்ஷித் வந்து யாருன்னா பிரதர் ஆஃப் துஷ்யந்த், பிரதர் ஆஃப் துஷ்யந்த் அண்ட் த பிரதர் ஆஃப் அபா. ஓகேங்களா? ஸோ அபாக்கும் அவங்க தான் பிரதர். அப்போ துஷ்யந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபா சிஸ்டர். ஓகேங்களா? அபா வந்து ஜெயந்தோட சிஸ்டர் இன்லா. ஓகேங்களா? ஆனால் ஜெயந்துக்கு ஸோ அபாவுக்கு ஒரே சிஸ்டர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அபா இஸ் த சிஸ்டர் இன்லா ஆஃப் ஜெயந்த் அண்ட் ஷி ஹேஸ் ஒன்லி ஒன் சிஸ்டர். அப்போ அந்த ஒரே சிஸ்டர் யார்? இந்த லேடி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லேடியோட கணவர் தான் ஜெயந்த். ஓகேங்களா? ஹவு இஸ் ஜெயந்த் ரிலேட்டட் டு தட் லேடி? ஓகேங்களா? ஸோ ஜெயந்த் வந்து அந்த லேடிக்கு எப்படி ரிலேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட். ஜெயந்த் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் த லேடி. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி கிவன் டேட்டாவை நீங்கள் எழுதிட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவினாஷ் வந்து ஹர்ஷோட ஃப்ரெண்டு. ஒரு ஓல்டு மேன் ஃபோட்டோகிராஃபை காமிச்சிட்டு அவர் யார் அப்படின்னு அவினாஷ் கேட்குறாரு. அது ஹர்ஷ் என்ன ரிப்ளை சொல்கிறாருன்னா, ஹிஸ் சன் இஸ் மை சன்ஸ் பட்டர்னல் அங்கிள். ஓகேங்களா? அந்த ஓல்டு மேன், ஓகேங்களா, ஓல்டு மேன் இருக்காரு, அவரோட சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யாருன்னா ஹர்ஷோட சன்னுக்கு பெட்டர்னல் அங்கிள். பெட்டர்னல் அங்கிள்னா அவர் வழியில் அங்கிள். ஓகேங்களா? அப்போது இவரும் ஹர்ஷும் அந்த மனிதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த மனுஷனோட அப்பா வந்து ஹர்ஷுக்கு யாராக இருப்பாங்க? அந்த மனுஷனோட அப்பா வந்து அந்த ஓல்டு மேன் ஹர்ஷுக்கு யாராக இருப்பாங்கன்னா ஃபாதர். ஹவ் இஸ் த ஓல்டு மேன் ரிலேட்டட் டு ஹர்ஷ்? ஃபாதர். ஹவ் இஸ் ஹர்ஷ் ரிலேட்டட் டு த ஓல்டு மேன்னா சன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, அடுத்து அக்ஷய் சன் இன் லா இஸ் மேரிட் டு அனிஷா. ஓகேங்களா? ஸோ அக்ஷய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சன்னின்லா, அவருக்கு ஒரு சன்னின்லா இருக்காரு, அவங்க மேரிட் டு அனிஷா. ஓகேங்களா? பேசிக்காக அனிஷா வந்து அக்ஷயோட டாட்டர். ஓகேங்களா? ஹூஸ் பிரதர் விஜய். அனிஷாவோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய். ஓகேங்களா? ஸோ விஜய் இஸ் மேரிட் டு ட்விங்கிள். விஜய் வந்து ட்விங்கிள்க்கு மேரிட். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்விங்கிள்க்கும் அக்ஷய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகேங்களா? ஸோ ட்விங்கிள்க்கும் அக்ஷய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ட்விங்கிள் வந்து விஜயோட ஒய்ஃப், விஜய் வந்து அக்ஷயோட சன். அப்போ ட்விங்கிள் வந்து அக்ஷயோட டாட்டர் இன்லா. ஓகேங்களா? ட்விங்கிள் வந்து அக்ஷயோட டாட்டர் இன்லா, அக்ஷய் வந்து ட்விங்கிள்க்கு ஃபாதர் இன்லா. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆர் டாலர் எஸ் மீன்ஸ் ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ டாலர்னா பிரதர், ஆட்னா ஒய்ஃப், ஹேஷ்னா டாட்டர், கிரேட்டர்னா ஃபாதர். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி டி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் ஏ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேங்களா? ஸோ அப்போ டி வந்து ஃபாதர் இன் லா ஆஃப் ஏ. அது எய்தர் இப்படி இருக்கலாம் ஆர் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏ அட் ஈனா ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இ, ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இ. இ டாலர் பினா இ இஸ் த பிரதர் ஆஃப் பி, இ இஸ் த பிரதர் ஆஃப் பி. பி கிரேட்டர் தேன் சினா பி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி, பி வந்து ஃபாதர் ஆஃப் சி, சரி ஃபாதர்னா பாக்ஸ். ஓகே, சி ஹேஷ் டினா C is the daughter of D. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஏவும் டியும் ஒரே லைனில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன், அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரும். அப்போது இது வராது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அட் பி. அப்போ வந்து ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. B dollar C. B is the brother of dollar na. B is the brother of C. ஓகேங்களா? C hash D. So C is the daughter of D. Okay. So அப்போ இதை மட்டும் வந்து நம்ம அடுத்த லைன்ல எழுதிக்கலாம். A B C. Okay. C is the daughter of D. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துருச்சா. ஸோ டி வந்து சியோட டாட்டர், சி வந்து பியோட சிஸ்டர் அப்படின்னா பி வந்து டியோட சன். ஓகேங்களா? அவங்க மேரிட் டு ஏ. நமக்கு இது வந்துச்சு. மற்றதை செக் பண்ணுமா தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவை, இது மட்டும்தான் தேவை. ஓகேங்களா? ஸோ இது அந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட். சரிங்களா? இப்படி தான் நம்ம டைம் சேவ் பண்ணணும். ஓகே. அடுத்து அனுஜ் இஸ் த சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகேங்களா? ஸோ அனுஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜ் வந்து சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃப்னு வந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஜய்ஸ் பிரதர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகே. ஸோ அஜய்ஸ் பிரதருக்கு ஃபாதர்னா அஜய்க்கும் ஃபாதர் தான், பட் நோ ப்ராப்ளம். அஜய்ஸ் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகேங்களா? ஸோ டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகேங்களா? அனுஜ் இஸ் த சன். ஓகேங்களா? இப்போ அனுஜ் இங்கே வந்து அனுஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக வந்து அனுஜ் இஸ் த சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் அஜய்ஸ் பிரதர். ஓகேங்களா? இப்போ அஜய் வந்து எப்படி அனுஜுக்கு ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? அஜய் வந்து எப்படி அனுஜுக்கு ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ரிவர்ஸ்லேருந்து இந்த மாதிரி போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஜய் வந்து how is அஜய் ரிலேட்டட் டு அனுஜ். ஓகேங்களா? அனுஜோட அம்மாவோட பிரதர். ஓகேங்களா? அனுஜோட மதர்ஸ் பிரதர். ஓகேங்களா? ஸோ மதர்ஸ் பிரதர். அடுத்து there is a family of 5 persons A B C D E. D is the father of B. ஸோ D வந்து பார்த்தீங்க அப்படின்னா father of B. Who is the wife of A? Who is the wife of A? அப்போ B வந்து women, wife of A. ஓகேங்களா? C is the sister of D. C வந்து sister of D. And E is the wife of D. E வந்து wife of D. சரிங்களா? How is E related to A? ஓகேங்களா? ஸோ E வந்து Aக்கு மதர் இன் லா. ஓகேங்களா? ஸோ E வந்து Aக்கு மதர் இன் லா. How is A related to E அப்படின்னு கேட்டாங்கன்னா A வந்து Eக்கு டாட்டர் இன் லா. ஓகேங்களா? ஸோ how is A related to E அப்படின்னு கேட்டாங்கன்னா how is A related to Eன்னு கேட்டிருந்தாங்கன்னா A வந்து Eக்கு டாட்டர் இன் லா. சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா how is அனுஜ் related to அஜய். ஓகேங்களா? how is அனுஜ் related to அஜய் அப்படின்னா அனுஜ் வந்து அஜயோட நெஃப்யூ. ஓகேங்களா? அனுஜ் இஸ் அஜய்ஸ் நெஃப்யூ. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அஜய் வந்து அனுஜோட மெட்டர்னல் அங்கிள் அப்படி எழுதலாம். மதர்ஸ் பிரதர் அப்படின்னா மெட்டர்னல் அங்கிள். சரிங்களா? அப்படியும் எழுதலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ட்விங்கிள் வந்து அக்ஷயோட டாட்டர் இன் லா. ஓகேங்களா? இப்போ how is அக்ஷய் ரிலேட்டட் டு ட்விங்கிள்னு கேட்டாங்கன்னா ஓகே how is அக்ஷய் ரிலேட்டட் டு ட்விங்கிள் அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்ஷய் இஸ் ட்விங்கிள்ஸ் ஃபாதர் இன் லா.
சரிங்களா. அக்ஷய் இஸ் ட்விங்கிள்ஸ் ஃபாதர் இன் லா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து how is the old man related to Harsh, how is Harsh related to old man. அப்போ how is Harsh related to old man அப்படின்னா வந்து son. Harsh is the old man's son. ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து how is Jayanth related to the lady husband, how is the lady related to Jayanth, lady related to Jayanth ன்னு கேட்டிருந்தாங்கன்னா the lady is Jayanth's wife, Jayanth's wife. How is the old man related to Harsh? ஓ சாரி, பின்னால் போகணுமா? ஓகே ஓகே, இங்கே வந்து ரெஃபரிங் டு அப்படிங்கிற மாதிரி, அப்போது அதே தான் வரும். ஓகேங்களா. ஓகே, ஸோ பாயிண்டிங் டு அ லேடி, ஒரு லேடியை காட்டி ராமன் என்ன சொல்கிறான்னா சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர். ஓகேங்களா, அந்த லேடி இருக்காங்க, அந்த லேடியோட சன். ஓகே, ஸோ அந்த லேடியோட ஒன்லி பிரதரோட சன், சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர், சன் இவங்களோட ஒன்லி பிரதர், அவங்களோட சன் is the brother of my wife, is the brother of, so my wife. ஓகேங்களா. ஸோ இது யார்? ராமன். ஓகேங்களா. ஸோ பாயிண்டிங் டு அ லேடி, சன் ஆஃப் ஹர் ஒன்லி பிரதர் இஸ் த பிரதர் ஆஃப் மை ஒய்ஃப், ராமனோட ஒய்ஃப். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹவு இஸ் த லேடி ரிலேட்டட் டு ராமன். ஓகேங்களா. ஸோ லேடி அந்த ராமனுக்கு யார் அப்படின்னா வந்து ஒய்ஃப்ஸ் மதர். ஓகேங்களா, ஒய்ஃபோட அம்மா. ஓகேங்களா, சாரி ஒய்ஃப்ஸ் மதர் இல்லை, ஒய்ஃபோட the son of her only brother is the only is my wife's father's sister. ஓகேங்களா. ஸோ ஒய்ஃபோட ஃபாதரோட சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ ஒய்ஃப்ஸ் ஃபாதர்ஸ் சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அந்த லேடிக்கு வந்து இவங்க வந்து நீஸ். ஓகே, இந்த லேடிக்கு இவங்க நீஸ், இவர் நெஃப்யூ. சரிங்களா. ராமன் வந்து இவருக்கு சன் இன் லா. ஓகேங்களா. ஹவு இஸ் த லேடி ரிலேட்டட் டு ராமன்னா, ஸோ ராமனோட ஒய்ஃபோட ஃபாதரோட சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போகும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சரில் கீயை செக் பண்ணிக்கோங்களா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் தான். ஸோ இதில் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஓகேங்களா. ஸோ இன்னும் சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு, அப்புறம் போக பயமாக இருக்குன்னா, ஸோ ஒரு கர்வ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கர்வ் படி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஸோ பேசிக்காக உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த வேலையை ஸ்டார்ட்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேங்களா. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சி உள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே கீழே போவோம், அப்புறம் திரும்ப இது கிராஜுவலாக ஏறும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பீக் அடிப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே வரும், ஏன்னா ஆர்வம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன இங்கே வந்தோன்னையுமே நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு பேர் வேலி ஆஃப் டிஸ்பேர், துக்க பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் டிஸ்பேர். ஏன்னா கஷ்டமாக ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இங்கேயே நிறுத்திடுவாங்க. ஸோ இங்கேயே நிறுத்துறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டாளாக இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகேங்களா. அதை தாண்டி வந்து இங்கே கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு இவ்வளோ தெரியலையே அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகும்.
ஆனால் இதை தாண்டி மேலே வர்றவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டுறவங்களே 10% தான். இந்த வேலி ஆஃப் டிஸ்பேர்லேயே 90% நின்றுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% நின்றுவாங்க. ஈஸியாக போக போக எவ்வளோ இருக்குது அப்படின்னு திடீர்னு ஒன்று தெரிஞ்சோனையும் இங்கே வந்துடும். உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொஞ்சம் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு. ஆனால் என்னென்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையுது அப்படின்னா நீங்கள் புதுசாக நிறையா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்போ திடீர்னு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதில் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த சாக்ரட்டிஸ் கூட சொல்லுவார், அறிவுங்கிறது என்னென்னா எனக்கு என்ன தெரியலங்கிறது தெரிஞ்சுக்கிறதே அறிவு தான். எனக்கு இது தெரியல அப்படின்னா ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு பாம்பு வந்து பாம்பு கிட்ட விஷம் இருக்குது, ஆனால் எது விஷப்பாம்பு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னாவே நான் பாம்பு கூட விளையாட மாட்டேன். இல்லைனா ஏதோ ஒன்று ஊந்துட்டு போகுது அப்படின்ட்டு நான் தொட்டேன்னா அது போட்டுரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90% இங்கே நின்றுவாங்க. மிச்சம் 10% தான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு நிறையா தெரியல, சரி என்ன தெரியல அப்படின்னு பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் இங்கே போக போக என்னடா ப்ராசஸ் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அதில் பாதி பேர் நின்றுவாங்க. 2% தான் இதை தாண்டுவாங்க. ஓகேங்களா? 2% தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஓகேங்களா? அந்த 2% தான் அவங்களோட எல்லாத்துலேயுமே வந்து சாம்பியன்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 30% பேரை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியல, இதெல்லாம் நமக்கு தெரியல போல் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கற்றுக்க முயற்சி பண்ணதில் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் அதை பற்றி என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன அப்படின்னா வந்து இங்கே ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடு வரைக்கும் வந்திருந்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ முயற்சி திருவினை ஆக்கும். ஓகேங்களா? ஸோ வள்ளுவரே சொல்லியிருக்காரு 619 குறள். ஓகேங்களா? தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்கள் மெய்யை வருத்தி தான் படிச்சுட்ருப்பீங்க. ஏன்னா இருக்கலே படிக்கிறது தான் கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்கள் பிரெயினில் இருக்கிற குளுக்கோஸை உறிஞ்சி தள்ளும். அவ்வளோ டயர்டாகும். படிக்கும்போது கொட்டாய் வருது அப்படின்னா நிஜமாலுமே படிக்கிறவங்களுக்கு தான் கொட்டாய் வரும். சும்மா புக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கனவு கண்டுட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டயர்டாகும், கொட்டாய் வரும். ஓகேங்களா? சம்மரும் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கங்க, நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுறங்க. ஸோ நாளைக்கு சண்டே வந்து டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னைக்கு சாயந்தரம் PYQ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? மண்டே. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.